Hello guys, welcome back to the Python Tamil tutorial. இந்த ஸ்பெசிஃபிக் tutorialல நம்ம பைத்தானோட ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பொழுதுமே பைத்தானும் சரி ஃபைல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆஸ் யூஷுவல் நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது பைத்தானோட சிம்பிள் தான் வந்து சின்டாக்ஸ். ஓகே, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே நம்ம ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபைல் whatever it may be the file type நம்ம ரீட் பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி லைப்ரரி யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து அவங்க கொடுக்குற இன்பில்ட் லைப்ரரியாக இருந்தால் கூட நம்ம வந்து அது செப்பரேட் லைப்ரரி தான் இருக்குமே தவிர அவங்களோட ஓன் லைப்ரரி அவங்களோட ஃப்ரேம் ஒர்க் கூட வராது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சி ஷார்ப்பில் வேணும்னா இன்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, இல்லைனா மைக்ரோசாஃப்ட் ஒரு லைப்ரரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஜாவாவில் வேணும்னா அப்பாச்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ போய் லைப்ரரி, ஸோ அந்த மாதிரி லைப்ரரியில் யூஸ் பண்ணி நம்மளால் ரீட் பண்ண முடியும். பட் பைத்தானில் வந்து let's discuss about Python. ஸோ அந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராமில் லைக் பைத்தான், ஜாவா, ஜாவா, சி ஷார்ப்லாம் ஃபைல்ஸ் ஆப்ரேஷனுக்கு இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி லைப்ரரி யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம லைப்ரரி யூஸ் பண்ணாலுமே அதுக்கு அவுட்புட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். லைக் நம்ம எழுத போகிற லைன் கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை எல்லாமே வந்து நம்ம கம்மி பண்ணி நம்ம இது பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம்னா பைத்தானுக்கு இப்போ படிக்க போகிறோம். பைத்தானில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஃபைல் ஆப்ரேஷன், நமக்கு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டி லைப்ரரி எதுவுமே இல்லாமல் பைத்தானே வந்து லைப்ரரி இருக்குது. பைத்தானுக்குள்ளவே இருக்கிற ஃபைல் ஆப்ரேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, கோடை பற்றி சொன்னீங்க, கோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கோடு வந்து ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ நம்ம மொத்தமே ஒரு 3-4 மெத்தட் தான் வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். 3-4 மோடு இருக்குது. அந்த மோடை மட்டும் ஞாபகம் வச்சுன்னா ஃபைல் ஆப்ரேஷனில் நம்ம பெரிய பிஸ்தா ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ மற்றபடி நம்ம எதுவும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இது எப்படி பண்ணணும், இந்த ப்ராசஸ்ன்றது எதுவுமே நம்ம இது பண்ண தேவையில்ல. மற்ற எல்லாமே பைத்தான் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைல் ஆப்ரேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ஃபைல் ஆப்ரேஷன் என்ன அர்த்தம்னா ஃபைலை கிரியேட் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நான் போன பாயிண்ட்லேயே சொல்லியிருந்தேன், மோடை டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. கிரியேஷன், ஆப், ஓப்பன், அதுக்கப்புறம் க்ளோஸ், இது எல்லாமே வந்து மோடை வந்து டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அப்படி என்னென்னலாம் மோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மொத்தம் 4 மோடு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டபிள்யூ, இங்கே வந்து WRAR+ன்னு போட்டிருக்கேன். இது எல்லாமே இங்கே கேப்ஸில் போட்டிருக்கேன். ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப ஸ்மாலில் வரும். ஓகே, கீப் தட் இன் மைண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டபிள்யூ மீன்ஸ் தட் ரைட்டிங். அதாவது ஏதோ ஒரு ஃபைல் நான் எடுக்க போகிறேன்னா அதை டபிள்யூ மோடில் வச்சு நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னாலும் இல்லை நான் ரீட் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபைலை வந்து என்னால் ரீட் பண்ண முடியும். ரைட் ஆக்சஸோடு எனக்கு வர்றது தான் டபிள்யூ. ஆறுனா எனக்கு ரீடு. ஓகேங்களா? ஸோ ரீட் பர்மிஷனோட என்னால் என்ன பண்ண முடியும், அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியும். என்னால் படிக்க தான் முடியுமே தவிர ஆக்சஸ் மாற்றி எழுத முடியாது. ஓகே, ஸோ அப்பண்டுன்னு என்ன அர்த்தம்னா ஏற்கனவே அந்த ஃபைலில் வந்து சம் டேட்டா இருக்குது, அந்த டேட்டா கூட போயிட்டு நான் இன்னொரு டேட்டா ஆட் பண்ண போகிறேன், அதுதான் அப்பண்ட். ஓகேங்களா? ரைட்டிங்க்கும் அப்பண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதான். அப்பண்டிங்னா எக்ஸிஸ்டிங் டேட்டாவோட அப்பண்ட் பண்ண போகிறேன். ரைட்டிங்னா இதுதான் புதுசாக நான் ஃபைலை கிரியேட் பண்ணி ரைட் பண்ண போகிறேன். ஓகே, R+னா போத். ஒரு சில வாட்டி எனக்கு ஃபைலை ரீட் பண்ணவும் வேணும், திரும்ப ரைட் பண்ண வேணும் அப்படின்னா வந்து நான் R+ன்ற மோடை போட்டால் போதும். எனக்கு என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே எனக்கு வந்து செட் ஆயிரும். சரி, இப்போ வந்து நான் எப்பப்பெல்லாம் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூனா ரைட்டிங். ஓகே, நான் ரைட் பண்ண போகிறேன். ரைட்டுன்றது எல்லாம் ஒன்று தானே. ஸோ ரைட்னா எக்ஸிஸ்டிங் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி ரைட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நிறைய விஷயம் இருக்குது. லாக் வந்து அப்பண்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நம்ம அப்ளிகேஷன் வந்து எரர் அடிச்சதுன்னா நம்ம என்ன பண்ணணும், லாக் பண்ணணும் அப்படின்றத நான் ட்ரை கேஷ் பிளாக் படிக்கும்போதே நம்ம சொல்லிடுறேன். ஒரு வேளை அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் போய்ட்டு அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை ரெஃபர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் அந்த லாகை வந்து நான் போட்டுட்டேன். இப்போ இன்றைக்கி ஒரு லாக் வருது, லாகை வந்து போட்டு விட்டேன். நாளைக்கு இன்னொரு லாக் வருதுன்னா நான் எக்ஸிஸ்டிங் லாகை டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் இன்னொரு லாகை ரைட் பண்ண முடியாது. அப்போ நான் அப்பண்டு தான் பண்ணி ஆகணும். நேற்று உள்ள லாக் எனக்கு வேணும், இன்றைக்கி வர லாக் எனக்கு தேவைப்படும். ஓகே, அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி அப்பண்டிங். ரீடிங்னா வந்து ஒரு சில ஏதாவது டிஸ்ட்ரக்ஷன் ஃபைலு எல்லாருமே அந்த ஃபைலை வந்து மாற்றக்கூடாது. ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் ஃபைல் ஏதாவது வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி ஃபைலை நீங்கள் ரீட் பண்ணுறீங்கன்னா ரீட் பர்மிஷன் மட்டும்தான் இருக்கணும், ரைட் பர்மிஷன் இருக்கக்கூடாது. ரைட்டிங்னா எக்ஸாம்பிள் நமக்கு நிறைய ரைட் இருக்குல்ல, இந்த லாகோட ரைட்டிங் தான். ஸோ அந்த மாதிரி ரைட்டிங் பர்மிஷன். ஒரு சில வாட்டி ரெண்டுமே இருக்கும். லைக் அப்பன் பண்ணுறது ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ ஃபைலை கிரியேட் பண்ணும்போதே ரீட் ரைட் ஆப்ரேஷனோட கிரியேட் பண்ணுறது வேறு. யார் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணாலுமே உங்களுக்கு என்ன ஆகும், ஃபைல் கிரியேட் ஆகும், அவங்களால ரைட் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும். இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் சினாரியோவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு அதாவது எப்படின்னா வித் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்டு கீவேர்டு இருக்குது பைத்தானில். ஓகேங்களா? எப்படின்னா வந்து லைக் நம்ம இப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த வித்துன்றதை வச்சு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதை வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட காமிக்கும்போது கொஞ்சம் நல்லா இன்னும் டெஃபினட்டாக புரியும்.
இப்போ வந்து நமக்கு பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஃபைல் ஆப்ரேஷனில் ஞாபகப்படுத்திக்க மெமரைஸ் பண்ண வேண்டியது மொத்தம் 4 மெத்தட் தான். ஒன்று ஓப்பன், ஒன்று க்ளோஸ், ஒன்று ரைட், ஒன்று ரீட். ஓகேங்களா? அது என்ன ஓப்பன் அப்படின்னா வந்து அப்போ தான் ஃபைலை புதுசாக கிரியேட் பண்ண போகிறேன். ஒன்று அந்த ஃபைலை வந்து புதுசாக கிரியேட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஃபைலை அது யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்பொழுதே தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எந்த மோடில் நான் ஓப்பன் பண்ணுறேன், ரீட் ரைட்டா இல்லைன்னா ரைட்டா அப்பண்டா அப்படின்றது எல்லாமே சொல்லணும். க்ளோஸ் ஆப்ரேஷன் எதுக்குன்னா ஃபைலில் பண்ண போகிற எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன், கடைசியாக நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னும் பொழுது நான் க்ளோஸ் ஆப்ரேஷன் க்ளோஸ் மெத்தட் நான் கால் பண்ணி விடலாம். க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட்டு ரைட்டு. ரைட்னா அந்த ஃபைல் ஏதோ நான் எழுத போகிறேன் அப்படின்றது அர்த்தம். ரீட்னா அந்த ஃபைல்லேருந்து எதையும் நான் ரீட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 4 ஆப்ரேஷன். 4 மோடு, 4 ஆப்ரேஷன். பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைல் ஆப்ரேஷன் வந்து எப்பவுமே ரொம்ப ஸ்லோ தான். இங்கல்ல எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் போனாலுமே நீங்கள் ஒரு ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறீங்க, ரீட் பண்ணுறீங்க, ரைட் பண்ணுறீங்கன்னா டைம் அதிகமாக தான் எடுக்கும். ஓகேவா? ஸோ எப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பண்ணி தான் ஆகணும், ஓகே ஃபைலை வச்சு தான் நான் பண்ணணும் அப்படின்னும் போது மட்டும் தான் நம்ம ஃபைல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும். மற்றபடி ரிக்குயர்மெண்ட்டே அதானே, நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஒரு லாக் எழுதுகிறோம் அப்படின்னா வந்து சும்மா லாக் எழுதிக்கிட்டே இருக்கக்கூடாது. லைக் வந்து நான் ஒரு மெத்தடில் இன்னு போகும்போது லாக் எழுதுவேன், அவுட்டு போகும்போது லாக் எழுதுவேன், டீபக் மோடு ஆன் பண்ணாமல் லாக் எழுதிட்டு இருப்பேன். இந்த மாதிரிலாம் லாக் எழுதிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா ஃபைலோட ஆப்ரேஷனில் அப்ளிகேஷன் அப்படியே தொங்கிடும். இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணக்கூடாது. ஃபைல் ஆப்ரேஷன் எப்போ பண்ணாலுமே கொஞ்சம் வந்து நம்ம காஷியஸாக இருக்கணும், கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றிட்டு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃபைலை பொறுத்த வரைக்கும். மொத்தம் நம்மக்கிட்ட வந்து 4 மோடு இருக்குது. W, R, A, R+. அதே போல் 4 மெத்தட் இருக்குது. ஓப்பன், க்ளோஸ், ரைட், ரீட். இவ்வளோ தான் ஃபைல் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டுட்டோரியலில் வந்து ப்ராக்டிக்கல் செஷன் ஃபைலை பற்றி பார்த்துடலாம். ஓகே, ஸ்டே டியூன்ட் டில் தென்.